2024க்கான T20 இந்திய அணி அறிவிக்கப்பட்டாச்சுங்க. இது அறிவிச்ச நாள்ல இருந்து சில பேருக்கு இது திருப்தியாவும், பல பேருக்கு இது அதிருப்தியாவும் இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பா தமிழக ரசிகர்களை இது கொஞ்சம் கூட திருப்திப்படுத்தலங்க. இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து கடைசி வரைக்கும் வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல செலக்டிவ் கமிட்டி இந்த டீம எந்த பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க. பைத்தாகரஸ் தியரம் கூட புரிஞ்சிடும் போல இருக்கு. இவங்களோட தியரம் புரியவே மாட்டேங்குது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ரிங்கு சிங்கை இவங்க செலக்ட் பண்ணலங்க. அவர் இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்முக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆனா அவரை செலக்ட் பண்ணல. சிவம் துபேவை செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவருடைய இன்டர்நேஷனல் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு பெருசா ஒண்ணும் இல்ல. மனுஷன் 20 ரன் தான் ஆவரேஜா வச்சிருக்காரு. ஆனா அவர் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான். வேரல்ஸ் ரிஷப் பண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் கடந்த ஒரு வருஷமா ஆக்சிடென்ட்ல இருந்து மனுஷன் இப்பதான் கடவுள் தயவுல ரீகவர் ஆகி ஆனா ஐபிஎல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சூரியகுமார் யாதவ் செலக்ட் பண்ணிருக்காங்க. அவர் இந்த ஐபிஎல்லையும் பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா பண்ணல. அதே மாதிரி கடந்த 50 ஓவர் வேர்ல்டு கப்லயுமே அவர் பெருசா ஜொலிக்கல. ஒருவேளை ஸ்கைன்றதுனால டைரக்டா வானத்துல இருந்து இறக்கிட்டாங்க போல. செலக்டிவ் கமிட்டி கிட்ட கேட்டா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஐபிஎல் அடிப்படையில பிளேயர்ஸ் செலக்ட் பண்றதே இல்லைன்னு. அப்படி புரியாத தியரமா தான் இருக்கு. சரி, தமிழ் ரசிகர்கள் மத்தியில இந்த செலக்ஷன் டீம் ஏன் ரொம்ப அதிருப்தியை கொடுத்துருக்குன்னா, ஒரு தமிழக பிளேயர் கூட இதுல செலக்ட் பண்ணப்படலங்க. அதாவது தினேஷ் கார்த்திக்கும் இல்ல, நம்ம நட்ராஜனும் இல்ல, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்கிங் பவுலர் நம்ம அஸ்வின் அவரையுமே செலக்ட் பண்ணல. இதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி வேர்ல்டு கப் டீம் செலக்ஷன்ல குறிப்பா தமிழக பிளேயர்ஸ் பாய்கட் செய்யப்படுறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க. இது அந்த காலத்துல நம்ம தங்க தமிழ்னு செல்லமா அழைக்கக்கூடிய ராபின் சிங்ல இருந்து பாலாஜி வரைக்கும் நிறைய பிளேயர்ஸ் இவங்க இப்படிதான் புறக்கணிச்சிருக்காங்க. குறிப்பா தங்கத்தமிழன் ராபின் சிங் மாதிரி ஒரு பிளேயர் இந்திய அணிக்கு கிடைக்கிறத ஒரு வரப்பிரசாதங்க. அதே மாதிரி பாலாஜி மாதிரி இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் போடக்கூடிய ஒரு திறமையான பவுலர் இந்தியா பிளேயர் கிடைச்சது வந்து ரொம்ப நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பாகிஸ்தான்ல போய் ஒரு ஓடிஐ சீரீஸை 5-3ன்னு ஜெயிச்சோம். அதுல அவருடைய பங்காற்றல் ரொம்பவே இருந்திருக்குங்க. பும்ராக்கு அடுத்தபடியா நல்ல யார்கர்ல இருந்து போடக்கூடிய ஒரு பவுலர் இருக்காருன்னா அது நம்ம நட்ராஜ் தான். அதே மாதிரி தோனிக்கு அப்புறம் பெஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஃபினிஷர்னா அது நம்ம தினேஷ் கார்த்திகை சொல்லலாம். அவர் பல மேட்ச் இந்திய டீமுக்காக செகண்ட் இன்னிங்ஸ்ல நின்று ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஒரு உதாரணம் சொல்றேங்க. பங்களாதேஷ் கூட ஒரு மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல லாஸ்ட் ஒரு பாலுக்கு 5 ரன் தேவை இருந்துச்சு. அந்த மேட்ச் நம்ம யாருமே மறந்திருக்க முடியாது. ஏன்னா ஒரு பால்ல 6 அடிச்சு த்ரில்லா அந்த மேட்ச் அவர் ஜெயிக்க வச்சாரு. அதே மாதிரி ஸ்பின்னுக்கு அஸ்வின் கிட்டயுமே எந்த குறையுமே இல்லை. இப்படி தமிழகத்தை சேர்ந்த இவ்வளவு நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பிளேயர் இருந்துமே ஏன் வேர்ல்டு கப்ல ஒரு தமிழக பிளேயரை கூட செலக்ட் பண்ணல அப்படின்றது தான் தமிழக ரசிகர்களுடைய ஒரு பெரிய ஆதங்கம் கலந்த கேள்வியா இருக்கு. அவங்க கேள்வியுமே நியாயமானது தாங்க. இதுல என்ன பின்னணி இருக்குன்னா, இது வரைக்கும் செலக்ட் ஆன தமிழக பிளேயர்ஸ்லே நட்ராஜ் மட்டும்தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பிளேயருங்க. இதுக்கு மேல டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணா இது கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணும். இது சம்பந்தமா உங்களுக்கு நல்ல கிளாரிஃபிகேஷன் வேணும்னா அஸ்வின் இது சம்பந்தமா ஒரு வருத்தமான வீடியோவை பதிவு பண்ணிருப்பாரு. அதை போய் பாருங்க, உங்களுக்கு புரிய வரும். இந்த மாதிரியான பார்ஷியாலிட்டிக்கு வந்து டிஎன்சிஏ அதாவது தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் தான் பிசிசிஐ கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணணும் தமிழக பிளேயர்ஸை வந்து சேர்க்க சொல்லி. பட் அவள் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே தமிழக பிளேயர்ஸை ஏன் சேர்க்கல அப்படின்ற தமிழக ரசிகர்களுடைய குமரலும் அதுக்கான காரணமும் தான். சில ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ் அதாவது முன்னாள் வீரர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதுல ஸ்ரீகாந்த் என்ன சொல்றாருன்னா, நட்ராஜ் வந்து ஒரு நல்ல பவுலரு, அவரை செலக்ட் பண்ணாதது எனக்கு வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. கௌதம் கம்பீர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, கிரிக்கெட்டோடைய ஏபிசிடி கூட தெரியாத ராஜர் பின்னியும் ஜெயஷாவும் பிசிசிஐக்கு பிரசிடென்ட் மற்றும் செக்ரட்டரியா இருக்கிறது வந்து ஒரு பெரிய சாபக்கேடு. அதனாலதான் நம்மளால நல்ல டீமை செலக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிருக்காரு. பத்ரிநாத்தும் என்ன சொல்றாருன்னா, இதே மாதிரி பார்ஷியாலிட்டி எனக்கும் நடந்திருக்கு, என்னையுமே இவங்க அமுக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு தான். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்த காரணங்களை வச்சு நம்ம தமிழ் பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் குரல் கொடுக்கும் அப்படின்ற ஒரு பழி சொல் கண்டிப்பா நம்ம மேல வந்துடக்கூடாது. தமிழக பிளேயர்ஸ் சேர்க்காதது மட்டும் ரசிகர்களுடைய வருத்தம் இல்லைங்க. இந்தியன் பிளேயர்ஸுக்குமே விளையாடக்கூடிய வாய்ப்பு அவங்க கொடுக்கல. அதுல ரிங்கு சிங் பேர் தான் நிறைய பேர் வாயிலிருந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அவருக்கு கண்டிப்பா வாய்ப்பு கொடுத்துருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. ருத்துராஜ் காய்கோடுமே இந்த ஐபிஎல்ல நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவரையுமே அவங்க சேர்க்கல. ஆனா கண்டிப்பா இதுக்கு காரணம் அவங்க நாங்க ஐபிஎல் பேஸ்ல டீம் செலக்ட் பண்றதில்ல அப்படின்னு வட சுடவே முடியாது. ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா டீம் செலக்டிவ் சேர்மேன் அஜித் அகர்கட்டியும் கேட்ட கேள்விக்கு, குறிப்பா 4 ஸ்பின்னர்ஸ் எதுக்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்ட கேள்விக்கு ரோஹித் சர்மா என்ன பதில் சொல்லிருக்காருன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை இப்போ நாங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு. சில பேர் இதை எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா, காரணம் சொல்ல முடியாதா இல்ல காரணம் இல்லையா அப்படின்னு இதை வந்து அவங்க விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, சில பிளேயர் செலக்ட் ஆயிருக்காங்க, சில தகுதியான பிளேயர் செலக்ட் ஆகல. இதெல்லாம்
நம்மளுடைய பார்வைகள். ஆனா அட் தி எண்ட் இது நம்மளுடைய இந்திய அணி. ஸோ செலக்ட் ஆன எல்லா பிளேயர்ஸ்க்கும் முதல் கண் நம்மளுடைய வாழ்த்துக்கள். நம்ம இந்திய அணி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கணுன்றதான் நம்மளுடைய ஆசை. இன்னுமே இந்த டீம் ஸ்குவாட்ல சேஞ்சஸ் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு டாக் பேய்கிட்டு இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியன்றது தெரியல. சரி, அப்படி சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா எந்த பிளேயர்ஸை கொண்டு வரலாம், எந்த பிளேயர்ஸை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்தை இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க.